ஹே ஆல், இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீல்ஸ்லேயும் சரி வீடியோஸ்லேயும் சரி நிறைய லிப் ஆன் ஆர்ட் ஒர்க் வச்ச வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். என்ன அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து க்ரியேட்டிவாக பண்ண வராது. நார்மலாக எம்டிஎஃப் போர்டில் ட்ரா பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்காகவே இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சாமி ஃபோட்டோஸ் வச்சு இல்லாட்டி அனிமல்ஸ் வச்சு இந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைனில் வந்து ப்ரீ கட்டாகவே, அதாவது என்ன சொல்லனா ரெடிமேடாகவே ட்ரா பண்ண எம்டிஎஃப் போர்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் அதில் வந்து ஒரு போர்டு வந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கி பண்ணேன். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டி. இந்த போர்டோட லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து வால் புட்டியை தான் யூஸ் பண்ணி அதில் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரா பண்ணதில் மேலே கலர் பண்ணணும் அவ்வளோதானே, இதில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் நம்ம கலர் பண்ணும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்டிங்காக ஒரு மைன்யூட் ஒர்க்கை கூட நம்ம வந்து அப்படியே மிஸ் பண்ணாமல் பண்ணால் தான் அந்த ஆர்ட் ஒர்க்கே ஃபினிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபைனல் லுக். அதுக்கப்புறமா கான்ட்ராஸ்ட்டாக வந்து பேக்ரவுண்ட் கொடுத்தா தான் அந்த பிக்சர் வந்து நமக்கு வந்து ஓகே, நமக்கு வந்து அப்படியே பார்த்தோன்னே வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியும். அதாவது லைக் எந்த டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தாலும் பொட்டு மட்டும் நான் வந்து கலர் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பொட்டையை எடுத்து வச்சேன். அவ்வளோதான். மிரர்ஸ் வந்து அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நிறையா ஃபுல்லாகவே மிரர் டைப்பில் பண்ணலாம். பட் இந்த பிக்சர் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெக்கில் வந்து அந்த நெக் செட்டுக்கும் அந்த மேலே வச்சுருக்கிற நெத்திச்சுட்டிக்கும் மட்டும்தான் மிரர் வச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து ஃபுல்லாக மிரர் ஒர்க் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அந்த வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நீயா இதை பண்ணது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் வந்து நம்ம லைஃப்பில் அப்பப்போ கிடைக்கிறப்போ அதோட ஃபீலே தனி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.